இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போலார் பேரட்லாம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம செட்டப் பண்ணதை வந்து பார்த்தோம். இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஜீவா அக்வாரியம் தேவகோட்டை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி மீன் வீடியோக்கள் நிறையா வரும். ஓகே, இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். மீன்லாம் வளர்ந்துருக்கு. நான் எடுத்து ஒன்று நான் பிடிச்சி கூட காமிக்கிறேன். ஒரு மீனை பாருங்கள், இந்த வர்த்தியில் சூப்பர் சைஸு. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆனால் ரொம்ப கிளியராக தெரில. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் பச்சை கலரில் ஆக போகுது. அன்றைக்கே கொஞ்சம் தண்ணி வந்து நான் கழுவிட்டோம். ஸோ தண்ணியெல்லாம் ரொம்ப ரொம்ப கருப்பு கலரில் ஆயிடுச்சு தண்ணியே. கருப்பு கலரில் ஆனோன்னா, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோக்கு அப்புறம் வந்து ரொம்ப தண்ணியே வந்து ஃப்ரிட்ஜ் வாஷ் செட்டப்பே வந்து கருப்பு கலரில் ஆகிடுச்சு. ரொம்ப அழுக்காயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப இந்த மீன்கள் வந்து ரொம்ப அழுக்கு பண்ணுது தண்ணியை. அதனால் அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அழுக்கு பண்ணோன்னா தண்ணியை கொஞ்சமாக குறைச்சிட்டு புதுசாக தண்ணியெல்லாம் ஏற்றிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஊர்னி தண்ணி மாதிரி இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் மங்கலாக இருக்குது. ஏன்னா டேரக்ட் சன்லைட் வந்து ஈவினிங் டைமில் வந்து பட்டுரும் அது மேலே. அதனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஐ மீன் கலராக தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைட்லலாம் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ தான் காலைல தான் வந்து இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி ஆகுது. காலைல மதியானம் டைம். காலையில் நான் ஃபுட்டு போட்டு நல்லா சாப்பிட்ருச்சு. வயிறுலாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்ம போன வீடியோவில் வந்து 30 மீன் வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30 குட்டி மீன், அதாவது 30 போலார் குட்டி மீன் வந்து வாங்கியிருக்கோம். ப்ரீடிங்காண்டி வளர்த்து நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 32 இருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா 2 மீன் 32 எத்தனையோ தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 மீன் வந்து இறந்து போச்சு. குட்டியாக இருந்துச்சு. அது ஏன் இறந்து போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, 2மே வந்து அந்தளவுக்கு சாப்பிடலை. ஸோ மற்ற மீன்கள்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா கொழுன்னு தெரியும் போது, அந்த மீன்கள் மட்டும் சாப்பிடாம ரொம்ப உடம்பே வந்து சின்னமாக தான் இருந்துச்சு. அதனால தான் அது இறந்துருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. அப்புறம் இறந்தோன்னா அந்த மீன்கள்லாம் எடுத்து அங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற மீன்கள்லாம் அதில் இருக்குது. எல்லாமே வந்து காலைல நல்லா சாப்பிட்ருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உடம்புல நல்லா பெருசாக இருக்குது. வளர்ந்துருக்கு நல்லா. ஆனால் மேலே வருதான்னு தெரில. நான் உங்களுக்கு பிடிச்சி கூட காமிக்கிறேன், இருங்க. பிரச்சனை என்ன செய்யுது பற்றிங்களா? செம்ம சைஸு. அன்றைக்கி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சைஸ்லாம் இல்லை. பற்றிங்களா வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஏன்னா நல்லா சாப்பிட்ருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஒரு வேளை தான் சாப்பாடு போடுவோம். நல்லா சாப்பிட்ருக்கு. இது மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு மாதிரி ஒரு தினுசாக அழகாக வளருது. ஒரு ஷேப்பில் வளருது. அதில் இது மாதிரி தான் எல்லாம் இருக்குது. 1 2 இன்னுமே சின்னமாக தான் இருக்குது. ஏன்னா அது அந்தளவுக்கு வந்து சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காகவே எந்த மீன் வந்து நல்லா சாப்பிடுதோ, இப்போ நம்ம ஃபுட்டு போடுறோம் அப்படின்னா எந்த மீன் வந்து டக்குன்னு சாப்பிடுதோ அந்த மீன் வந்து சீக்கிரமே வளர்ந்துடும். எந்த மீன் வந்து ரொம்ப சோம்பேறியாக இல்லைனா சாப்பிட முடியாமல் வந்து திணறிக்கிட்டு இருக்கோ, அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு சீக்கிரம் வளராது. கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். இங்கே பாருங்கள், ஒயிட் மீனை பாருங்கள். ஒயிட்டு ப்ளூ பார்த்தீங்களா? இப்போ தான் வளருதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணும். அது நல்லா இருக்கா? இது மாதிரி தான் கிட்டத்தட்ட 30 மீன் இருக்குது. எனக்கு என்ன சொல்லுங்கன்னா, இதுக்கு ஆக்சிஜன் வந்து அந்தளவுக்கு பத்தலை நினைக்கிறேன். மோட்ரு போட்டால் சரி வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா தண்ணி அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அதை பார்ப்போம் என்னென்னு. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து நம்ம சிச்சிலெட்டு பெல்லட் ஒன்று காமிச்சிருப்போம் ஃபஸ்ட்டு வீடியோவில். ஸோ அந்த பெல்லட் தான் நான் ஃபீட் பண்ணேன். அந்த பெல்லட்டும் ஃபீட் பண்ணேன். ப்ளஸ்ஸு பீட்டாக்கு ஒரு பெல்லட் இருந்துச்சு, அதையும் நான் கொஞ்சோண்டு ஃபீட் பண்ணேன். மாற்றி வந்து காலையில் ஒரு வேளை வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். 2 வேளை 3 வேளை கூட ஃபீட் பண்ணலாம். ஆனால் தண்ணி கொஞ்சம் சீக்கிரம் அழுக்காகும். அதனால வந்து ஃபீட் பண்ணலை. ஏன்னா சின்ன மீன் தானே, 2 3 வேளை ஃபீட் பண்ணால் கூட ஓகே தான். ஆனால் தண்ணி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்.
அதனால் ஒரு வேளை மட்டும் நம்ம காலையில் ஒரு வேளை வந்து எல்லா மீனுக்குமே ஏஞ்சலு ஃப்ளோரான் இருக்கிற எல்லா மீனுக்குமே வந்து நம்ம கப்பி, ஜீப்ரா, டெட்ரா இதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுவோம் சாப்பாடு. ஸோ அப்போதைக்கு இதுக்கு வந்து ஒரு வாட்டி வந்து ஃபீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு மீன் தெரியுதான்னே தெரில, தெரியுதா? தெரிஞ்சுன்னா வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீன்லாம் தெரியுது அப்படின்ட்டு. எனக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த தெரியுதா? இருங்க, நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இந்த வலை இருக்குது, இந்த வலையை வச்சு பிடிச்சோம்னா ஒரு 4-5 மாட்டோம், நிறைய மாட்டோம். இருங்க, தெரியுதுங்களா? இன்னும் குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஆனால் முன்னே இருந்ததை விட ரொம்ப வளர்ந்துருக்கு. இன்னும் அதோடய வளர்ச்சியை பார்க்குறது நான் ரொம்ப ஆர்வலாக இருக்கேன். ஆர்வமாக இருக்கேன். நல்லா கொழுன்னு இருக்குது குட்டியாக இருக்கும்போது கூட. இது கூட கொஞ்சம் சின்னமாக தான் இருக்குது, ஆனால் வயிறை பாருங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு தெரியுறாங்க. இதில் ஒன்று பெருசு ஒன்று இருக்குது, இவங்க தான் அந்த பெருசு. இது குட்டி. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நம்ம மீன் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சேன். இதை வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த மீன் வளர்க்க போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை ப்ளேலிஸ்ட் மாதிரி போட்டு அது எப்படிலாம் வளருது, நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து தண்ணி ரொம்ப அழுக்காகாமல் பார்த்துக்குறேன். ஏன்னா 30 மீன் இருக்குது, 30 வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்மளோட சொத்து மாதிரி. ஏன்னா 30 மீன் வந்து ப்ரீட் ஆகணும். 30 மீனையும் நம்ம வளர்த்து ப்ரீட் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட ப்ராஜெக்ட் இப்போதைக்கு. அதனால் 30 மீனையும் நல்லா பார்த்துக்கணும். அதனால் தொட்டி வந்து ரொம்ப அழுக்கி ஆகிராமல் லைட்டாக அழுக்காகும் போது தண்ணி வந்து குறைச்சி புது தண்ணி வந்து ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, உங்களுக்கு வீடியோ ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர நான் அப்டேட் பண்ணுறேன், எந்தெந்த வேகத்தில் வளருது அப்படிங்கிறதெல்லாம், எப்படிலாம் வந்து மீன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.